ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஃபயர்டு ஃப்ரம் டீமன் கிங்ஸ் ஆர்மி சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபயர்டு ஃப்ரம் டீமன் கிங்ஸ் ஆர்மி சீசன் 1 எபிசோட் 6. காஷ்டான்னு நினச்சி தப்பான இடத்துல நம்ம ஹீரோ கை வச்சிருந்தான். அச்சோ போச்சு, சும்மாவே வா செம டென்ஷனான கேரக்டர், ஒரு வளைவா டென்ஷனாக என்ன ஏதாச்சும் பண்ணிப்பாளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்துட்டே இருக்கான். பயத்துல நம்ம ஹீரோவோட கை மூவ் ஆக மாட்டேங்குது. ஐயோ என் கையை வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். மிஸ்டர் டாரியல் அப்படின்னு வா சொல்லவும், அவ்வளோதான் போச்சு நான் செத்த அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மிஸ்டர் டாரியல், நீங்க சென்டர் கில்டுக்கு போக போறீங்க தானே? உங்க கூட இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இருக்கு. ஸோ அது வரை உங்க கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். உங்களை மாதிரி ஒரு அமேசிங்கான ஆளை நான் பார்த்ததே இல்லை. உங்களால தான் அந்த லக்ஸ் வில்லேஜ் இவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. எல்லாரோட முகத்திலையும் சந்தோஷத்தை பார்க்க முடியுது. அண்ட் எனக்குள்ளேயும் உங்களால தான் ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்ஸ் ஏற்படுது. நீங்க எங்க இருந்தாலும் சரி, கண்டிப்பா நான் உங்களுக்காக சேரப் பண்ணுவேன். ஸோ சென்டர் கில்ட போய் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு மல்லிகா சொல்லவும், உன்னோட ஃபீலிங்ஸ் நீ மறைச்சிட்டு ஸ்மைல் பண்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, நான் அங்க போக போறது இல்ல, சென்டர் கில்ட் ஆஃபரை டிக்ளைன் பண்றதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு தேவையான பையனை பாத்துக்கிட்டது நீங்க தான், அதனால நான் இங்கே தான் இருந்துக்கிட போறேன். அண்ட் உன்னோட டேஸ்டான சாப்பாடையும் நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோ போகலன்னு கேட்கவும் மல்லிகா கண்ல இருந்து தண்ணியா வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வா சொல்லவும், நம்ம ஹீரோ அவளை பிடிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் இங்க இருக்கிறதுக்கான இன்னொரு ரீசனும் கிடைச்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ டீமன் கிங் இருக்கிற அந்த கேஸ்ல காமிக்கிறாங்க. லார்ட் கிராண்ட் பஷா அவனோட பையனான பாஷ்பராவை கூப்பிட்டு விட்டுருக்கான். அப்பா என்ன விஷயம் நம்ம போய் கேட்கவும், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ரீஹபிலிட்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஹீரோவால ஏற்பட்ட என் காயம் இன்னும் ஆறல. இது பண்றது மூலியமா அது கொஞ்சம் ஃபாஸ்டா ஹீலிங் ஆகும். சரி உள்ளவா அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. ஒரு ஜெனரல்ஸ் அவன் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கவும், நல்லா போகுதுன்னு அவன் சொல்றான். டாரியல் என்ன சொல்றானோ அதை கரெக்டா கேளு சரியா? நான் ரிட்டையர் ஆக போறேன்னு சொன்ன உடனே எல்லாரும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. ஒரு ஜெனரல்ஸ்லயே நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டா இருந்தேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷனா நீங்க எல்லாரும் வந்தப்போ டாரியல் தான் அவங்க எல்லாரையும் கரெக்டா பாத்துக்கிட்டான். அந்த நம்பிக்கையில தான் மத்த எல்லாருமே ரொம்பவும் ஹாப்பியா இருந்தாங்க. என்னோட ஜெனரல் பொசிஷன் நான் உங்ககிட்ட கொடுத்தப்ப என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம அப்பா கேட்கவும், ஞாபகம் இருக்கு. டாரியலை என் லைஃப்ல மீட் பண்ணது ஒரு பெரிய லக்கியான விஷயம். என்னோட ட்ரெஷரை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நல்லபடியா பாத்துக்கோன்னு சொன்னீங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், டாரியல் எப்படி இருக்கான் அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், அவன் அப்படியே ஷாக் ஆகி அமைதியா இருக்கான். நீ அவனுக்கு எதுவும் பிரச்சனை கொடுக்கலையும் கேட்கவும், இல்ல நான் அவனை நல்லபடியா தான் பாத்துக்கிட்டேன், எல்லாம் நல்லபடியா தான் போகுதுன்னு நம்ம சொல்லவும், கிராண்ட் பஸ் அப்படியே செம டென்ஷன் ஆகி டேபிள தூக்கி அவன் மேல அடிக்கிறான். அப்பா ஏன் அப்படின்னு சொல்லி பாஷ்பரா கேட்கவும், என்ன பார்த்தா உனக்கு நம்ம முட்டாள் மாதிரி தெரியுதா? நிறைய டீமன்ஸ் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பண்ற தப்பு எல்லாத்தையும் அவங்க என்ன சரி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. என் பொக்கிஷம் டாரியல நீ தொலைச்சிட்டு நிக்கிற, உடனே அவனை திரும்ப கூட்டிட்டு வா, இல்லைன்னா நீ 4 ஜெனரல்ஸ்லயே இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லவும், 4 ஜெனரல்ஸ்ல நான் இருக்கேன், அவன் ஒன்னும் அவசியம் இல்ல. என் எபிலிட்டியை யூஸ் பண்ணி எப்படி சக்சஸ் ஆகணும்னு எனக்கு தெரியும். உங்க பையன் தான் கிரேட்னு எல்லாரும் சொல்லி ஒரு நாள் நீங்க கேட்கதா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பவும், இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருந்தா நல்லா இருக்கும். டாரியல் இப்போ நீ எப்படி இருக்க அப்படின்னு கிராண்ட் பஷா கொஞ்சம் வருத்தப்படுறான். இந்த பொண்ணு நார்மலா இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாளே, எப்பவும் சுறுசுறுப்பா வேலை பார்ப்பாளே அப்படின்னு மல்லிகாவோட ரூம்ல போய் அவங்க அம்மா பாக்குறாங்க. ஹீரோவா அவ்வளோ ஒன்னா ஒரே பெட்ல படுத்துருக்கத அவங்க பார்த்துட்டு அமைதியா போயிருந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோவா அவ்வளோ கீழே இருந்துச்சு வராங்க. வரும்போதே நம்ம ஹீரோ தடிக்கி விழுந்துருந்தான். என்னாச்சு டாரியல், நைட்டு தூங்கலையே, ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு அவங்க அப்பா கேட்கவும், ஒன்னும் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். நேற்று சாணால குளிச்சது நல்லா இருந்ததோ, நாளைக்கு நம்மளும் சேர்ந்து குளிப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. மல்லிகா கங்க்ராச்சுலேஷன்ஸ், உன்னோட ரிலேஷன்ஷிப் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் மல்லிகாவும் 18+ இருந்தது அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை மேயருக்கு இது தெரிஞ்சிருக்குமோ, அவர் என்ன நினைப்பாரு, அவர் என்னையதான் பாக்குறாரு, ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹே டாரியல், சில ஹெல்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு, நீ அந்த ரெக்வஸ்ட்டை ஏத்துக்கிறதையும் அவர் கேட்கவும், ஓகே பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ்டர் டாரியல், இந்த துணியை காயப்பட ஹெல்ப் பண்ணுங்களேன்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு அவங்க சொல்லவோ, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். இதுக்கு மேலேயும் நேற்று நடந்ததை பத்தி நான் பேசாம அமைதியா இருக்க முடியாது. நான் அவங்க கிட்ட போய் டைரக்டா கேட்டுட்டுமா? நான் பயப்படாம டைரக்டா அவங்ககிட்ட போய் உங்க பொண்ணு எனக்கு தாங்கன்னு கேட்கவா? ஆமா அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இங்க வா அப்படின்னு மேயர் கூப்பிடுறாரு. என் ஒய்ஃப்க்கும் வயசாயிட்டே இருக்கு, அதனால நான் அவர் சொல்ல வரவும், புரிஞ்சு போச்சு அவர் கல்யாணத்தை பத்தி தான் பேசுறாரு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, அடுத்த மேயரா நீ இருக்கியான்னு அவர் கேட்கறதுக்குள்ள, நேற்று நைட்டு தெரியாம அப்படி நடந்துச்சுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னது அப்படின்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாக்குறாங்க. மேயரா நம்ம ஹீரோ கேட்கவும், மித்ரல் மைனை கைப்பற்றி லக்ஸ் வில்லேஜ்கே நீ தான் திரும்ப உயிர் கொடுத்திருக்க, இவ்வளவு பெரிய பொறுப்பை உன் தலையில கட்டுறான்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் இங்க இருக்கிற மக்கள் நீ இருந்தா நல்லா பாத்துக்கிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவர் சொல்லவும், நம்ம ஹீரோ மல்லிகாவை பாக்குறான். அவ்வளோ சரி அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறா. அங்க வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறேன். நான் அவங்க ஆஃபரை ஏத்துக்கிட்டான். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, நான் மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அம்மா ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க, மல்லிகாவும் ஹாப்பி ஆகுறா. என் லைஃப்ல எங்க போகன்னு தெரியாம இருந்த எனக்கு ஒரு வீடை கொடுத்ததே இவா தான். மல்லிகா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா நம்ம ஹீரோ கேட்கவும், வருஷத்துல
அவளை கட்டி பிடிக்கிறங்கிற பேர்ல திரும்பவும் நம்ம ஹீரோவோட முதுகெலும்பியாவா உடைக்கிறா. ஸ்டிங் பவரை யூஸ் பண்ணி அவ ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணுவோம். இவங்க அப்படியே மேல போயிருந்தாங்க. மல்லிகா அப்படின்னு நம்ம ஹீரோவா கைய பிடிச்சு நம்ம 2 பேர் வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். 2 பேர் இல்ல இப்ப 3 பேர் அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ மல்லிகாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் இப்போ 1 வருஷம் ஆயிருது. லக்ஸ் வில்லேஜோ டெவலப் ஆயிட்டு நம்ம ஹீரோ தான் அதோட மேயரா இருக்கிறான். மித்ரல் ஸ்மித்தான மிஸ்டர் ஸ்மித் இறந்து போயிருந்தாரு. நீங்க கத்து கொடுத்ததை கண்டிப்பா மறக்க மாட்டேன். என்ன நல்லபடியா பாத்துக்கோங்க. சியர்ஸ் அப்படின்னு அவர் சமாதியில பேசிட்டு இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறான். மல்லிகா இவன் பார்க்க வந்த மாதிரியே இருக்கான்னு சொல்லுவோம். ஆனா இவன் கண்ணு வங்கள மாதிரி தான் இருக்குன்னு வா சொல்றா. இதுதான் என்னோட பையன் கிராண்ட். எதுக்காக இந்த பேரை வச்சேன்னா லார்ட் கிராண்ட் பாஷா தான் என்ன எடுத்து வளர்த்தாரு. அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி. சோ அவர் ஞாபகமா இருக்கட்டுமே தான் அந்த கிராண்ட்ங்கிற பேரை வச்சேன். ஈவென்ட்ஸ்க்காக நான் வேலை பார்த்ததெல்லாம் இப்போ ஏதோ ரொம்ப பழைய மெமரிஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிக் ப்ரோ ஹீரோஸோட பார்ட்டி இங்க வராங்க அப்படின்னு காஷிட்டா சொல்லவும் அந்த ஹீரோவா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிக்கிறான். டீமன் கிங்க தோக்கடிக்கிறது தான் அந்த ஹீரோவோட டியூட்டி. இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் அட்வென்ச்சருக்கு தான் ஹீரோங்கிற டைட்டில் கிடைக்கும். 4 ஜெனரல்ஸ் அவர் கூட சண்டை போட்டப்போ நான் ஒரு தடவை அவரை பார்த்திருக்கேன். தாடி வச்ச ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஆளு. ஆமா அவர் எதுக்காக இங்க வரணும்? ஒருவேளை நான் டீமன்ஸ்க்கு வேலை பார்த்தது அவர் கண்டுபிடிச்சிருப்பாரோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோஸ் பார்ட்டிக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். டாரியல் ஏற்பாடுகளை பண்ணன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ மூஞ்சில முக்காட போட்டுட்டு நின்னுட்டு இருக்கான். அந்த ஹீரோ அட்டாக் பண்ணா பதிலுக்கு அட்டாக் பண்ணணும். நம்ம ஹீரோ ரெடியா நின்னுட்டு இருக்கான். பார்த்தா என்ன தாடி இல்ல, இது ஒரு பொண்ணா நம்ம ஹீரோ பாக்குறான். நான் தான் ஹீரோ, என்னோட பேரு லேடி அப்படின்னு வா சொல்றா. ஸ்பியர்மேன் ஷீஷா, ஷீல்ட் சாட்டமி அப்படின்னு சொல்லவும் நான் மேயர் டாரியல் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். ஏன் ஒரு மாதிரி பாக்குறேன் லேடி கேட்கவும் ஹீரோ ஒரு பொண்ணா இருக்கும் நான் எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ சொல்லவும். டீமன்ஸ்ல கூட பொண்ணுங்க ஜென்ரலா இருக்காங்க, ஏன் பசங்க மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? இந்த மாதிரி ஜென்ரா வச்சு நீங்க பிரிச்சு பாக்குறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு வா சொல்லவும் இந்த ஹீரோவோ மோசமா நடந்துக்கிட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டீமன் கிங்க தோக்கடிக்கிற கீயை எங்க தான் இருக்கான்னு சாட்டமே கேட்கவும் என்ன கீன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவ மித்ரால பத்தி சொல்றா. சாட்டமே நீ ரொம்பவே ரூடா நடந்துக்கிடாத. என்னதான் இது சாதாரண வில்லேஜா இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சது ரொம்பவே லக்கி தானே பா சொல்லவும். இவ பேசுறது கூட கையில எழுதி வச்சதை பார்த்து தான் பேசுறாளா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ தான் மேயர்ங்கிறதுனால அவனோட வீட்டுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ பையன் அழுதுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். லேடி வந்துட்டு யார் இந்த பையன் கேட்கவும் என் பையன் தான் நம்ம ஹீரோ காமிக்கிறான். அவங்க நீங்க என் கையில கொடுத்தா நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கிட மாட்டேன்னு வா சொல்லவும் இவளுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போலயே அப்படின்னு நம்ம ஹீரோவா அவகிட்ட கொடுக்குறான். அவனுக்குமே லேடி ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஐயோ அவனை என்னடா பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். குழந்தைங்கனாலே இப்படிதான் பண்ணும் அப்படின்னு லேடி அமைதியாவே இருக்கிறா. என் மகன் ப்ரூவ் பண்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ டீமன் கிங்க கொல்றதுக்கான ஒரு பார்ட்டி தான் ஹீரோவோட பார்ட்டி. இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் அட்வென்ச்சரரா இருக்கிறவங்களுக்கு தான் ஹீரோ அப்படிங்கிற டைட்டில் கொடுப்பாங்க. புதுசா வந்திருக்கிற லேடி அப்படிங்கிறவா தான் அந்த ஹீரோ டைட்டில வச்சிருக்கா. டீமன் கிங் ஆர்மி கூட சண்டை போறதுக்காக தான் இப்ப அவ போயிட்டு இருக்கா. அவளுக்கு மித்ரல் வெப்பன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோவோட வில்லேஜ்க்கு அவ வந்திருக்கா. 1 வருஷம் டக்குன்னு ஓடிடுச்சு. நம்ம ஹீரோ இப்ப மேயரா இருக்கான். அண்ட் கல்யாணமாகி நம்ம ஹீரோக்கு ஒரு பையனும் இருக்கிறான். இதுக்கப்புறம் தான் நீங்க எதிர்பார்க்காத மாதிரி கதை வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.